நீட் 2025 கவுன்சிலிங்ல 10,000ல இருந்து 2 lakh வரைக்கும் நீங்க லூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்க லூஸ் பண்ண கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆல் இந்தியா கவுன்சிலிங்லயும் ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து என்ன பண்ணா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், என்ன பண்ணா உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கோட்டா பார்க்கலாம். ஆல் இந்தியா கோட்டால சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் லைக் எய்ம்ஸ், ஜிப்மர் இதெல்லாம் வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியா இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 10,000 பே பண்ணா போதும், அப்ளிகேஷன் ஃபீ வந்து 1000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். இதே இது நீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி இருந்தா 500 அப்ளிகேஷன் ஃபீ அண்ட் 5,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணா போதும். பட் நீங்க ஆல் இந்தியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 2 lakh செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். எப்ப இந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்டா கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகுது, அதுல நீங்க போய் ஜாயின் பண்ணிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு எந்த காலேஜுமே கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்ல தான் கிடைச்சிருக்கு, நீங்க போய் ஜாயின் பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க காலேஜ் சூஸ் பண்ண போறதுக்கு முன்னாடியே எனக்கு ஸ்டேட் கோட்டா கிடைக்கிற மாதிரி இருக்கு, சோ நான் இதுல கலந்துக்கிறவே இல்லை, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். எந்த கண்டிஷன்ல எல்லாம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் அலோகேட் ஆயிருக்கு, பட் நீங்க செகண்ட் ரவுண்ட் போறீங்க, செகண்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு காலேஜ் ரீ அலர்ட் ஆகுது. ஆகும்போது நீங்க அதை எடுக்காம ஸ்டேட் கோட்டாக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டோட நீங்க நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்கும். நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ணலனாலும் சரி கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டேட் கோட்டாக்கு வரலாம். ஸ்டேட் கோட்டால வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டுமே நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ண தேவையில்லை. பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா 30,000 பே பண்ணணும். நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால எடுக்க போறேன் அப்படின்னா 1 lakh பே பண்ணணும். இப்போ நம்ம ஆல் இந்தியா கோட்டாக்கு பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் சேஃப் அப்படின்னு. அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங்ல வந்து 2 ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வரைக்கும் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலோகேட் ஆகி நீங்க வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்றீங்க, நீங்க ஜாயின் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் திருப்பி கொடுத்துருவாங்க. ஈவன் செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு காலேஜ் அலோகேட் ஆகி நீங்க ஜாயின் பண்ணாம வெளியே போனீங்கன்னா கூட உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. பட் நீங்க தேர்ட் ரவுண்டுக்கு போய் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலோகேட் ஆகி நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா செக்யூரிட்டி டெபாசிட் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாத்துலயுமே ஒரு காமனான விஷயம் இருக்கு. நீங்க 3 ரவுண்டு 4 ரவுண்டு கூட ஆல் இந்தியா கோட்டாலேயோ இல்ல ஸ்டேட் கோட்டாலேயோ அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜுமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா திருப்பி செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்துருவாங்க. இன்னொரு கேஸ், சார் ஸ்டேட் கோட்டால நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் எடுத்துக்கிறேன், கவர்மெண்ட் கோட்டாவும் நான் எடுத்துக்கிறேன், அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க 1.3 lakh வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டா பே பண்ணணும். ஃப்ரீ கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு கனா அகாடமில இருந்து வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கனா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி நீட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.